ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி, வெங்காய கார சட்னி, அவரைக்காய் பொரியல், கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்ட காரக்குழம்பு, நெக்ஸ்ட் அவிச்ச முட்டை சாப்பாடு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா 4:1 தான் ரேஷியோ பண்ணி மாவு அரைக்கிங்க. நம்ம உளுந்தளவு தான் கூட்டணும், அரிசி அளவை எப்போவுமே கம்மி பண்ணணும். டாக்டர்ஸ் பெரும்பாலும் யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா அரிசி அளவை கம்மி பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அரிசியில் நமக்கு இப்போ சத்தே கிடையாது அப்படின்னால. இப்போ நான் மாவு அரிசி எப்படின்னா 2 புழுங்கு அரிசி எடுத்துக்கிட்டேன், ஒரு அரை கிளாஸோ 1 கிளாஸோ பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். அப்படி தான் போட்டு மாவு அரைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே கிளாஸ் உளுந்து போட்டுக்கிட்டேன். அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா கடாயில் ஓரளவு ஒரு 5-6 வெங்காயம் எடுத்துக்கிட்டு 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்து நல்லா சுருள வதக்குங்க. ஒரே ஒரு தக்காளி போட்டேன், கொஞ்சம் கருவேப்பிலை, 2-3 பூண்டு, ஓகேவா, கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா சுருள, அதாவது ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா ப்ரௌனாக வதக்கிடுங்க. லைட்டாக நமக்கு தெரியும் ப்ரௌனாக வதக்கும்போது, அதை காட்டலை. ஏன்னா நானே வீடியோ எடுத்து நானே இது பண்ணுறேன். ஒரு கையில் வீடியோவும் ஒரு கையில் இது பண்ணிகிட்ருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குரலுமே இப்போ பனியில் குழம்பு விட்டு தான் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பனினால கொஞ்சம் இதாக இருக்குது, நர்வஸாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. வதக்கிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு சூடு ஆறின பிறகு அடிங்க, சூடோடு அடிச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் இட்லி அவிஞ்சிருக்கும். அதை இது பண்ணுற டைமில் அந்த 5 நிமிஷம் இருக்கப்போ இட்லி அவிஞ்சிருக்கும். அப்படி போட்ட ரேஷியோவில் அரைச்சோம்னா கரெக்டாக வருது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், என் வீடியோவை நான் காட்டுறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா கார்போஹைட்ரேட் இப்போ இந்த யூடியூபர்ஸ் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அரிசியே பெரும்பாலும் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம அரிசி அளவதனால தான் நான் கம்மி பண்ணேன். 2:1 அப்படி தான் நான் எடுத்து பண்ணேன். நான் யூஸ் பண்ணுறது ரேஷன் அரிசி தான். 2 கிளாஸ் புழுங்கரிசி எடுப்பேன், 1 கிளாஸ் பச்சை அரிசி எடுப்பேன், அதே கிளாஸுக்கு உளுந்து எடுப்பேன். அப்படி தான் வேஸ்ட் போடுறேன். நல்லா அவிச்ச உடனே நல்லா சாஃப்டாக தான் வருது. கொஞ்சம் எனக்கும் உளுந்து அரைக்கும்போது கொஞ்சம் லைட்டாக தடுமாறதான் செய்யும். நானும் எவ்வளோதான் இருந்தாலுமே கொஞ்சம் அதை பார்த்து பக்குவமாக அரைச்சிக்கிட்டோம்னா நமக்கு தெரியும் இல்லையா. ஒரு கடையில் ஒரு உளுந்து வாங்கினோம்னா நல்லா பொங்குது, அதாவது அதிகமாக வருது அப்படின்னு, அப்போது அந்த உளுந்தை கம்மி பண்ணிக்கோங்க, முக்கால்வாசி அப்படி போட்டுக்கோங்க. ஸோ பார்த்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் இட்லி அவிச்சதை பாருங்கள், எப்படி பிச்சு காட்டியிருக்கிறேன். சாஃப்ட்னஸ்ஸாக தான் இருக்குது. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. நான் ஒரு 5-6 தடவை பண்ணினதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டேன். எனக்கு ஓகேவாக இருக்குது. உங்களுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேனா பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தென் அப்புறம் இந்த மிச்சிருக்கிற மாவை மூடி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த சட்னி அரைச்சி வச்சோம்ல, அதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு, உங்களுக்கு மையாக வேணால் அரைங்க, இல்லை புருன்னு வேணால் அரைங்க, அது உங்கள் விருப்பம். எனக்கு மையாக அரைச்சா தான் பிடிக்கும். ஸோ அதை மையாக அரைச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. எனக்கு இப்படி அரைச்சா தான் பிடிக்கும், அதனால் இப்படி அரைச்சிருக்கிறேன். அதை கிண்ணத்தில் ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக லிக்விடாக நான் கரைச்சிருக்கிறேன். உங்களுக்கு கட்டியாக தான் பிடிக்கும்னா கட்டியாக பண்ணுங்கள், இல்லைன்னா நான் லிக்விடாக கரைச்சா தான் எங்கள் ஃபேமிலி பிடிக்கும். கடாய் வச்சு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு லைட்டாக தாளித்து ஊற்றிடுங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காய சட்னி. தக்காளி நான் அதிகமாக சேர்க்க மாட்டேன், ஏன்னா தக்காளி சட்னி வச்சா உங்களுக்கு பிடிக்காது. வெங்காயம் அதிகமாக எடுப்பேன், கொஞ்சம் பூண்டு போடுவேன், கருவேப்பிலை போடுவேன், கொத்தமல்லி இலை போடுவேன், தக்காளி 1 மட்டும் போட்டு வதக்கிட்டு இது 2வது ஷிஃப்ட் இட்லி ஊற்றி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் அதை எடுக்கிறேன். ஒரு தட்டுக்கு ஒரு 4, ஃபஸ்ட்டு தட்டில் 5 இருக்கும், 2வது தட்டில் 4 இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில் 9, ஃபஸ்ட்டு டைம் 9 வச்சு அவிக்கலாம், 2வது டைம் 18 கிட்ட அவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சுட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இப்போ என்னன்னா யூடியூப்ஸில் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் ஃபுல்லாக என்ன சொல்கிறாங்கன்னா அரிசியில் சத்து இல்லை, அரிசியில் சத்து. நானுமே நிறைய யூடியூப் பார்த்துருக்குறேன், எல்லாமே மாறிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நம்மளும் மாற வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும், நம்ம உடம்பு பார்க்கணும் இல்லையா. ஸோ ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இட்லி, வெங்காய சட்னி, நேற்று வச்சு சாம்பார் மிச்சம் கிடந்துச்சு, அதையும் கொஞ்சம் ஒரு நேரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காலை டிஃபன் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு நம்ம மதியானத்துக்குள்ளே தான் பார்ப்போம். அவரைக்காய் பொரியல் பண்ண போகிறேன்.
அவரைக்காய் வெட்டி கட் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவரைக்காய் கட் பண்ணதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஒரு கைட்ட பண்ணிவிட்டு என்னால் வீடியோ இரும்பு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, உளுந்து பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இந்த அவரைக்காயும் போட்டு ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் நல்லா சுருள வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எந்த காய் பச்சை காயாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு செய்யுங்க. வதக்கினா தான் அந்த பச்சை ஸ்மெல் நமக்கு வந்து சாப்பிடும்போது அவ்வளோ வராது. அதுவும் ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் வந்து நல்லா வதக்கிடுங்க. 5 நிமிஷம் வதக்கிட்டு லைட்டாக ஒரு அரை கிளாஸோ ஒரு 1/4 கிளாஸோ உங்களுக்கு எவ்வளோ வேக வச்சா பிடிக்குமோ. சில பேத்துக்கு நல்லா வேக வச்சா பிடிக்கும், சில பேத்துக்கு வந்து அவ்வளோ வேக வச்சா பிடிக்காது. அதை பொறுத்து நம்ம அரை கிளாஸோ 1/4 கிளாஸோ தண்ணி ஊற்றி மூடி போட்டுருங்க. ஓகேங்களா? மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து பாருங்கள். அதுக்கு அடிக்கடி வந்து வதக்கி விடுங்க. ஆனால் திறந்து பார்க்காமலாம் இருக்கக்கூடாது. அது வேகும்போதே லைட்டாக உப்பும் போட்டுருங்க. அதை நான் எடுக்கிற வீடியோ நசுக்கி பார்த்தீங்கன்னா வெந்துடும். அதுக்கப்புறம் அந்த கூட்டுக்கு தக்கன ஒரு பத்தனை எப்படி சொல்கிறதுன்னா, அது பார்த்துக்கோங்க, ஜாரில் கொஞ்சம் தான் இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், 2 3 பூண்டு நான் அதிலே போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் தட்டிலாம் வரைக்காய் போட்டு வதக்க மாட்டேன். போட்டு கொஞ்சம் துருவலாக மிக்ஸியில் ஜாரில் அடிச்சுட்டு அவரைக்காயோடு போட்டு இதில் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கியிருக்கணும், இல்லைன்னா காஞ்ச மிளகாய் இந்த இதோட தேங்காயோடு அடிச்சிருக்கணும், இல்லை பச்சை மிளகாயாவது தேங்காயோடு அடித்து வரவேற்கணும். நான் அதில் தப்பு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் போடலை காரம் வந்து இதில் டச் ஆகலை அவரைக்காயில். ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். அவரைக்காயில் போட்டு அந்த தேங்காயை போடுறீங்கல்ல, போட்டு 2 நிமிஷம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சுருளாக வதக்கிட்டிங்கன்னா அந்த தேங்காயோட ஸ்மெல்லும் லைட்டாக இதாகிடும். அவரைக்காயும் பிளெண்ட் ஆகிடும். அவரைக்காயும் தேங்காய் பூவும் சேர்ந்து பிளெண்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவரைக்காய் கூட்டு ரெடி ஆகிட்டு பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு குழம்பு வைக்கிற சட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சம் 2 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, அதாவது குழம்பு வைக்கும்போது பெரும்பாலும் பைண்டிங் ஆகணுன்னா கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தான் விட வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேறு வழி இல்லை. 2 3 ஸ்பூன் கொஞ்சம் 100 வெங்காயம் போட்டு வதக்கிட்டு 10 15 வெங்காயம் இருக்கும், அதையும் போட்டு வதக்கிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா சுருள வதக்குங்க. ஏன்னா இந்த ரெக்கார்டு கொடுக்கும்போது பின்னாடி உள்ள அந்த இது பண்ணுறது இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அந்த வாய்ஸ் வந்து பின்னாடி பசங்க வீட்டில் இருக்கிறனால சவுண்டு போட்டுகிட்டே இருக்கிறாங்க. என்னால் வந்து எடுத்து அந்த சவுண்டு தான் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 தக்காளி இல்லைன்னா ஒரு பெரிய தக்காளி தான் 1 எடுத்துக்கோங்க மேக்ஸிமம். இந்த புளிக்குழம்பு காரக்குழம்பு இல்லையா. அப்புறம் கத்திரிக்காய் 2 எடுத்தேன், ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்தேன், 2 கத்திரிக்காய். அதை பார்த்தாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நான் போடுறேன்ல மல்லிப்பொடி, அதை நான் வீட்டில் அரைச்சது. அதில் ஒரு 5 ஸ்பூன், நீங்கள் ஸ்பூனை நல்லா நோட் பண்ணி ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் வீட்டில் அடிக்கடி 4 ஸ்பூன் போட்டால் பத்த மாட்டேங்குது. ஸோ 5 ஸ்பூன் போடுவேன். டீஸ்பூன் கணக்கு, அதான் டீஸ்பூன் தான். 5 ஸ்பூன் போட்டு மிளகாத்தூள் வந்து தனியாக தான் அரைப்பேன். மல்லிப்பொடி மிளகாத்தூள் தனியாக. ஏன்னா எங்கள் பசங்களுக்கு வந்து பெரிய பொண்ணுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து காரம்னாலே பிடிக்காது. ஸோ அவளுக்காக வேண்டி பார்த்து அந்த காரத்தை போட்டு வச்சிடுறது. அந்த பொடியை போட்டு அந்த எண்ணெயிலே சுருளை லைட்டாக வதக்கி விடுங்க. நல்லா சுருளை வதக்கி விடுங்க. வதக்குன சவுண்டெல்லாம் வேணுச்சுன்னா நான் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த தடவை நான் போடுறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். அது என்னால் வந்து அந்த கிளாரிட்டியாக அந்த வீடியோவை கொண்டு வர முடியல, சவுண்டை கொண்டு வர முடியல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறவு தண்ணி ஊற்றுங்க. எவ்வளோ தண்ணி உங்களுக்கு தண்ணியாக வேணும்னோ கட்டியாக வேணும்னாலும் அவ்வளோ தண்ணி ஊற்றி, ஓரளவு மீடியமாக வேணும்னா அது உங்களுடைய இஷ்டம்தான். அதை பொறுத்து தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் காரக்குழம்பு அப்படின்னாலே கொஞ்சம் தண்ணியாக தான் நான் வைப்பேன். ஸோ எங்கள் வீட்டில் எல்லாமே லிக்விடாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன். இதுலேயும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தேங்காய் எல்லா குழம்புமே நாங்கள் தேங்காய் ஊற்றுவதனால ஒரு 2 பீஸ் அளவுக்கு தேங்காய், 2 3 சின்ன வெங்காயம், அதே அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு அடிச்சுட்டு நல்லா குழம்பு வர கொதிக்கணும். அதை வீடியோ எடுக்கலை நான், ஏன்னா அங்கே ஃபோன் வந்துச்சுன்னு பேச போயிட்டேன். நல்லா கொதித்து காய் வெந்துச்சு அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றுங்க. அதை நான் என்னால் எடுக்க முடியல. தேங்காயை ஊற்றுனதுக்கப்புறம் அதுவும் நல்லா தரன்னு கொதிக்கணும். அந்த நீங்கள் தேங்காய் ஊற்றுற மாதிரி தெரியும். கொதிச்சுட்டு அது வந்து நம்ம ஊற்றுன எண்ணெய் வந்து அப்படியே மிதக்கும் பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், தேங்காய் ஊற்றி நல்லா கொதிச்சிச்சு. கொதிச்சப்புறம் பாருங்கள், அந்த தெரியுதுங்களா, அது குழம்பு சுற்றி வறுத்து தெரியுதுங்களா உங்களுக்கு. அதுவே தான் பக்குவம். உங்களுக்கு காயுமே இதில் வந்து வெந்திருக்கும். உருளைக்கிழங்கு நம்ம போட்ட உருளைக்கிழங்கும் வெந்திருக்கும்.
ரொம்ப போடல ஃப்ரெண்ட்ஸ், 2 கத்திரிக்காய் தான் போட்டேன். 2 உருளைக்கிழங்கு தான் இருந்துச்சு, அதை மட்டும் தான் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணி பார்த்தா கையாலே நசுக்குது பார்த்தீங்களா? ஓகே, போதும். ரொம்ப மையா காரக்குழம்பு போட்ட மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருந்தால் போதும். ஓகேங்களா? அப்படி தானே? சரி. அதுக்கப்புறம் ஆனால் புளி கரைச்சி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதையும் வீடியோ கட் ஆகிட்டு எனக்கு. புளி நம்ம இப்போது ஒரு தக்காளி பழம் எடுத்தீங்கன்னா அது ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கறனால ஒரு சின்ன கோழிக்காய் இருக்குமா, 1 ஸ்பூனுக்கு 2 ஸ்பூனுக்கு சின்ன கோழிக்காய் கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ 5 ஸ்பூனுக்கு கொஞ்சம் ஒரு லெமன் சைஸ்க்கும் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. புளிப்பு இந்த நம்ம போட வேண்டாம். அதுக்கப்புறமே கரைச்சி ஊற்றிட்டு அதையும் 2 கொதி கொதிச்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளித்து அதை ஊற்றுங்க. கருவேப்பிலை போட்டு தாளித்து சாப்பாடு பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சாப்பாடு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டால் காரக்குழம்பு, எங்கள் ஊரில் புளிக்குழம்புன்னு சொல்லுவாங்க. அவரைக்காய் பொரியல், 4 எக் முட்டை அவிச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.